வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். சும்மா கதை விடாதீங்க. இந்த பொய்யெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. சும்மா வந்துட்டாங்க. டேய் முட்டாளாடா நீ. சொல்ற எதையுமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிற. இலக்கியா சொல்றது நிஜம்டா. ஆமா, இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் நீ யார் முதல்ல? யார் நீ? நான் என் அம்மா அப்பாவுக்கு சொந்த புள்ள. ஆனா நீ தத்து வந்தவன். அத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தூக்கி போடுற பணத்தை நான் வாங்கணுமா? நீயே அம்மா அப்பா யாரும் தெரியாதவன். உனக்கே ஒரு அட்ரஸ் இல்ல. இதுல எனக்கு பிசினஸ்ல அட்ரஸ் பண்ணி தர போறியா? இங்க பாரு, உன் லிமிட் என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே இரு. மீறி பார்டரை தாண்டுன மரியாதை கட்டுரும் பாத்துக்கோ. என்ன சொல்ல? என்ன சொல்ல? என்ன சொல்ல? அண்ணி விடுங்க. தள்ளுன்னு சொல்றல. தள்ளு. ஏய், குத்துக்கல்ல மாதிரி நான் ஒருத்தி இங்க நிக்கிறேன். ஏன் முன்னாடியே உங்க அண்ணனை பத்தி இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஒரு கேங்கறதுல வந்தது அவளை துணிச்சு. அண்ணி இது பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசின நாக்கை இல்லாமே பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? அண்ணி நான் சொல்றது பேசாத. ஏண்டா, என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? ஏன் உன் வார்த்தையில இப்படி விஷத்தை தடவி துப்பிக்கிட்டு இருக்க? நான் உன்னை அப்படியே வளர்த்தேன். சொல்லுடா. உனக்கு ஒரு அண்ணன் பிறந்திருந்தா கூட கௌதம் மாதிரி பாசமா உன்னை பார்த்திருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஏன் இப்படி பேசுற? அவனை பாருடா. நீ பேசுற வார்த்தையை கேட்டு எப்படி உடைஞ்சு போயிருக்கான்னு பாரு. பாருடா. அத்தை, சும்மா காத்துக்கே குறை சொல்லாதீங்க. மாமாவும் இவரை ரொம்ப அவமானப்படுத்திருக்காரு. அவமானப்படுத்தினா என்ன? அதுக்காக அவன் இப்படி ஒரு வார்த்தையை பேசணுமா? ஏண்டா, உன் மனசை தொட்டு சொல்லுடா. நீ தனியா பிசினஸ் பண்ண கூடாதுன்னு உன் அண்ணன் எப்பவாவது நினைப்பானா? சொல்லுடா, சொல்லு. அப்படிதான் நம்ம சொன்னாரு. நீங்களும் தானே கேட்டுட்டு இருந்தீங்க. கார்த்திக், உன் நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. உன்கிட்ட இருந்து இதை நாங்க எதிர்பார்க்கல. நீ என்ன வேணாலும் அசிங்கப்படுத்து, நான் பொறுத்துப்பேன். ஆனா கௌதம் மனசு நோக்குற மாதிரி மட்டும் நீ செஞ்ச ரொம்ப தப்பு கார்த்திக். நீ தப்பு பண்ணிட்ட. பாத்தீங்களா கார்த்திக், ஆபீஸ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி உங்களை வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா வீட்ல 4 பேருக்கு முன்னாடி நீங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, உடனே அடி கொடுத்துருவாங்க. நான் தான் முதல்ல சொன்னேனே, இந்த வீட்ல உங்களுக்கு மரியாதையே இல்ல. உங்க வார்த்தைய கீழே கிடக்குற செருப்புக்கு சமமா தான் நினைக்கிறாங்கன்னு. பேசாம ஒதுங்கி இருந்தாலும் ரூமுக்கு தேடி வந்து அடிச்சு அவமானப்படுத்துறாங்க. இவங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். நீங்க வாங்க. ஏய் ஏய் அஞ்சலி, போதுமா அண்ணி? சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்ப சின்ன பின்னமாய் நிக்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது? கௌதம், கௌதம் உன் தம்பி இத பாரு. அது கௌதம் வாங்கத்த. ஆமா, இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் நீ யார் முதல்ல? யார் நீ? நான் என் அம்மா அப்பாவுக்கு சொந்த புள்ள. ஆனா நீ தத்து வந்தவன். அத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தூக்கி போடுற பணத்தை நான் வாங்கணுமா? நீயே அம்மா அப்பா யாரும் தெரியாதவன்.
உனக்கே ஒரு அட்ரஸ் இல்ல, இதுல எனக்கு பிசினஸ்ல அட்ரஸ் பண்ணி தர போறியா? கௌதம், நீ மனசு உடைஞ்சு போயிடாத. இந்த கார்த்திக்கு என்ன ஆச்சுனே தெரியல. ஏன் இப்படி எல்லாம் புத்தி கெட்டத்தனமா பேசுறானே தெரியல. அத்தை, இது கார்த்திகோட பேச்சே இல்ல, எல்லாம் அந்த அஞ்சலி பேச சொல்லி கொடுக்கறதுதான். அண்ணன் தம்பி 2 பேரும் இப்பதான் பழசெல்லாம் மறந்துட்டு ஒண்ணு சேர்ந்தாங்க. அதுக்குள்ள யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல. இப்படி வா பா. கௌதம் பாரு, இதெல்லாம் நீ மனசுல எடுத்துக்காத என்ன, எல்லாம் சரியாயிடும்பா. கௌதம், எதுக்கு Dress பேக் பண்றீங்க? என்னப்பா இது? கௌதம், என்ன ஆச்சு? இலக்கியா, நீயும் உன் ட்ரெஸ் எடுத்துக்கோ. ஏய், என்னப்பா இது? என்னன்னு நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. இலக்கியா, நான் சொன்னதை செய். ஆ, என்னம்மா இது? தெரியல. கௌதம், என்னப்பா இது? கௌதம், 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 எதுக்குப்பா இதெல்லாம் பண்ற? கௌதம் சொல்றத கேளுங்க. இலக்கியா, நான் சொன்னதை செய்யின்னு சொல்றேன்ல. ஓ கௌதம், கௌதம் சொன்னா கேளுப்பா. இலக்கியா, நான் வெளியில இருக்கேன், நீ வா. ஏய், கௌதம், நில்லு. எங்க போற? வீட்டை விட்டு வெளியில போறேன் ஜானு. நான் இங்க இருக்க தகுதி இல்லாதவன். அதான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போறேன். கௌதம், கௌதம், கௌதம் நில்லுங்க. கௌதம், நீ என்ன பண்ற? எதுக்காக வீட்டை விட்டு போற கௌதம்? கௌதம், நீங்க அவசரப்படாதீங்க கௌதம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இனிமே என்ன பொறுமையா இருக்கிறது? நடந்ததெல்லாம் பார்த்தல்ல. இனிமே நாம இங்க இருந்தோம் மரியாதை இருக்காது. வா போலாம், கிளம்பு. இல்ல கௌதம், ஏன்பா ஏன்பா என்ன இப்படி வேதனைப்படுத்துற? ஏன் இப்ப நீ போற? இது பாரு, அந்த கார்த்திக் சொன்னதை நீ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றியா? அவன் சின்ன பையன், அவன் சொல்றதை எல்லாம் நீ ஏன் கண்டுக்கிற? கார்த்திக் சின்ன பையன் தான், ஆனா அவன் பேச்செல்லாம் ரொம்ப பெருசா இருக்கே ஜானு. கௌதம், அவன் வேணும்னு சொல்லல கௌதம், ஏதோ ஆத்திரத்துல அப்படி சொல்லிட்டான். அத மனசுல வச்சுக்காதீங்க. கார்த்திக் எப்படி சொன்னா என்ன? ஆனா அவன் சொன்னதுல அர்த்தம் இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு. அவன் சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டுக்கு யாரோ தானே. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் யாருன்னு தெரியாத வரைக்கும் இங்க வளர்ந்ததுல ஒரு நியாயம் இருக்கு. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கிறது அநியாயம் தானே. ஐயோ, என்னப்பா பேசுற நீ? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ யாரோ வா, நீ யாரோ வா. நான் உன்னை என் வயித்துல சுமக்கல, ஆனா 30 வருஷமா என் கண்ணுல வச்சு உன்னை வளர்த்திருக்கேன்பா. நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா என் உசுரே என்னை விட்டு போயிடும். நீ போக கூடாது, நீ போக கூடாது. இல்ல 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 ஜானு, நான் முத தடவை போனதோடவே உறுதியா நின்னு மறுபடியும் இங்க வராம இருந்திருக்கணும். ஆனா உனக்காக மறுபடியும் இங்க வந்து இப்ப மேற்கொண்ட அவமானத்தை தான் சுமந்துகிட்டு இருக்கேன். என்னை விட்டுரு ஜானு, நான் போறேன். கௌதம் நில்லுங்க, ஏன் இப்படி பண்றீங்க? கார்த்திக் ஒண்ணும் தானா பேசல, எல்லாம் அந்த அஞ்சலி தூண்டி விடுறா. அத கேட்டு அவன் ஆடுறான். அவளோட பிளானுக்கு நீங்க பலி ஆகலாமா? கொஞ்சம் பொறுங்க கௌதம். ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? ஏன் என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்ற? உனக்கு இந்த அம்மா மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையாப்பா? பாசம் இல்லாமல கார்த்திகை என் உள்ளங்கையில வச்சு தாங்கின. படிப்பு, பதவி, பொறுப்புன்னு கார்த்திகோட லைஃபுக்கு எது நல்லதுன்னு செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ஆனா கடைசியில என் பாசத்தெல்லாம் கால்ல போட்டு மிதிச்சு கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டானே. சொல்லு சொல்லு ஜானு. இல்லையா, கார்த்திக்கு நான் தப்பி தவறி கூட ஏதாவது கெடுதல் நினைச்சிருக்கனா? ஆனா அவன் என் இதயத்துல கத்திய சொருகிட்டான். இதுக்கு மேல நாமங்கிறதா நமக்கு தான் அசிங்கம். ஜானு, எனக்குன்னு சுய கௌரவம் இருக்கு. நம்ம போறதுதான் நல்லது. நீ போற. கௌதம், கௌதம் வேண்டாம்ப்பா, அம்மா சொல்றேன் கேளுப்பா ப்ளீஸ். சாரி ஜானு, இனிமே என்ன ஆனாலும் நாங்க இருக்க மாட்டோம். ஐயோ ப்ளீஸ் கௌதம், கௌதம் ப்ளீஸ் சொன்னா கேளு, போகாத கௌதம்.
அம்மா சொன்ன கேப்பல, போகாத. என்ன இலக்கியா இப்படியே பாத்துக்கிட்டே இருக்க? போகாதன்னு சொல்லு இலக்கியா. கௌதம் போகாதப்பா. இப்ப வரைக்கும் அப்படிதான் அத்தை சொல்லிட்டு இருந்தேன். ஆனா கௌதம் மனசு படுற வேதனையை கேட்டதுக்கு அப்புறம் அவரை தடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது அத்தை. எல்லாரும் கௌதமோட பிறப்பு மட்டும் குறி வைக்கிறாங்க. ஏன் அவருக்கு வர தகுதியே இல்லையா? கௌதம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாரு. மனசார ஒருத்தருக்கு துரோகம் நினைக்க மாட்டாரு. யாரையுமே காயப்படுத்த மாட்டாரு. அடுத்தவங்க சுதந்திரத்துல தலையிட மாட்டாரு. வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு அன்பா அக்கறையா அவர் பார்த்து பார்த்து செய்வாரு. இன்னும் எத்தனையோ இருக்கு அத்தை. ஆனா அது அத்தனையுமே விட்டுட்டு அவரோட பிறப்பு சரியில்லைன்னு குத்தி காட்டினா யாருக்குதான் அத்தை கோவம் வராது? இலக்கியா, என்ன பேசுற? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? ஜானு, நான் என் மரியாதையை காப்பாத்திக்க இதான் கடைசி சான்ஸ். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எங்களை விட்டு நாங்க போறோம். கிளம்பு இலக்கியா. சரி சரி, கிளம்பு, போங்க. நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா ஆனா ஒண்ணு, நான் உங்க கூட வருவேன். என்னையும் கூட்டிட்டு போ. ஏன்பா கௌதம், நான் எனக்குன்னு இவ்வளவு நேரம் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கியே, என்ன பத்தி ஒரு நிமிஷமாவது நீ யோசிச்சு பாத்தியா? நான் உன்னை வயித்துல சுமக்கலடா. ஆனா நீ என்னோட இல்லைன்னா நான் உசுரோடயே இருக்க மாட்டேன் கௌதம். நான் உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு? சொல்லு. எனக்கு குழந்தையே இல்லாதப்போ எனக்கு சாமி கொடுத்த வரம் மாதிரி நீ கிடைச்ச. உன்னை முதல்ல என் கையில எடுத்தப்போ சாமியே என்கிட்ட வந்த மாதிரி இருந்தது. என் சாமியே இல்லாத வீடு எனக்கு எதுக்கு? சொல்லு. நானும் உங்க கூட வரேன். நீங்க எங்க இருக்கீங்களோ ஒரு ஓரமா நானும் இருந்துட்டு போயிடுறேன். கௌதம், வா போலாம். வாப்பா போலாம். நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல. போலாம். கௌதம், இத பாரு, உலகமே அழிய போகுது. ஒரே ஒரு விஷயத்தை கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்கன்னா நான் இந்த சொத்து காசு இதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன் என் கூட வாழ்ந்தவரை கூட நான் கூட்டிட்டு போக மாட்டேன். உன்னை மட்டும் நான் கூட்டிட்டு அப்படியே ஓடி போயிடுவேன். எனக்கு நீதான்ப்பா முக்கியம். நீ இந்த குடும்பத்தோட கௌரவம். நீ இல்லைன்னா என்னால உயிரோடையே இருக்க முடியாது. நீ போயிட்டேன்னா என்ன ஒரேடியா வேரோட புடுங்கி போட்ட மாதிரி அர்த்தம். என்னால வாழவே முடியாது கௌதம். இத பாரு கௌதம், யாரு என்ன சொன்னா உனக்கு என்ன? அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்ட நான் இருக்கேன். உன் அம்மா இருக்கேன். உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். எப்பவுமே நான் உன்னோட தான்ப்பா இருக்கணும். இல்ல நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். என் கூட தான் இருக்கணும். எங்கேயும் போக கூடாதுப்பா. நீ பேசுறப்போ கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு ஜானு. ஏன்னா என் மேல எந்த அளவுக்கு நீ பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். உன்னை போல ஒரு அம்மா இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்த விதத்துல நான் ரொம்ப லக்கி தான். ஆனா கார்த்திக் ஒரே வார்த்தையில நான் உன்னோட ரத்தம் இல்லைன்னு பிரிச்சுட்டானே. அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? சொல்லு சொல்லு ஜானு. இது உன் வீடு. நீ இதை விட்டு எங்குமே போக கூடாது. ஆனா நான் இங்க இருக்கிற வரைக்கும் கார்த்திக் கேட்ட கேள்வி என்ன துரத்திக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீயும் எனக்காக போராடுவ? நீயாவது நிம்மதியா இரு ஜானு. உன்னை பிரியறது எனக்கு வலிதான். ஆனா நம்ம
சேர்ந்து இருந்தா வர்ற வலி அது அதை விட ரொம்ப கொடூரமானது. சரி ஜானு, நான் வரேன். கௌதம் 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 போகாதப்பா, என்ன விட்டுட்டு போகாத. நான் வேணா உன் கால்ல விழுறேன். என்ன இதெல்லாம் ஜானு? என்ன பண்ற ஜானு? ஏன் என்னை ஏன் இப்படி கொல்ற? நீதான்ப்பா, நீதான் என் வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ இங்க இல்லனா நான் எதுக்கு? எனக்காக யார் இருக்காங்க சொல்லு. நீயும் நானும் சேர்ந்து இருந்த போட்டோ பிரேம் உடைஞ்சதுக்கே நான் அரை உசுராயிட்டேன். என்ன விட்டுட்டு நிரந்தரமா போறேன்னு சொல்றீங்க, நான் உயிரோட இருப்பேனா சொல்லு. அந்த கார்த்திக்கு மூளையே கிடையாது. அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ வீட்டை விட்டுட்டு போறேன்னு சொல்றியே. நான் கோச்சுக்கிட்டு போகல ஜானு, உரிமை இல்லாத இடத்துல இருக்க கூடாதுங்கிற சுய கௌரவத்துக்காக போறேன். போறேன் போறேன் போறேன்னு சொல்றியே. எங்க போவ? என்ன விட்டுட்டு எங்க போவ சொல்லு. உனக்கு இருக்கிற சொந்தம் எல்லாம் இந்த வீட்ல தான்ப்பா இருக்காங்க. நீ எங்க போவ சொல்லு. ஏன் ஜானு, நான் போய் தங்குறதுக்கு கூட எனக்குன்னு ஒரு இடம் இருக்காதா? அதெல்லாம் இருக்கு, நீ கவலைப்படாத. இருக்கா? உனக்கு தங்கறதுக்கு இடம் இருக்கா? எங்க? எப்பவுமே இல்லாம இவ்வளவு உறுதியா சொல்றியே. எங்க போற சொல்லு. எந்த இடத்துல தங்க போற? ஒருவேளை ரேவதி தான் பெத்த அம்மான்னு கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ, இலக்கியா இலக்கியா, கௌதம்க்கு ஏதோ இல்ல கௌதம். கௌதம் சொல்லு, எங்க தங்க போறேன்னு சொன்ன சொல்லு. அது வந்து அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தா ஃபாரின் போயிட்டான். அவன் வீடு சும்மா தான் இருக்கு, நான் அங்க தங்க போறேன். யார் வீட்லயும் இருக்கணும்னு உனக்கு என்ன தலை எழுத்தா? நீ எங்கேயும் போக கூடாது, ஏன் கூட தான் இருக்கணும். எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லு. இத பாரு, கார்த்திக் ஏதோ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான். அத நினைச்சிட்டு நீ கோச்சிட்டு எல்லாம் போக கூடாது. அவனுக்கு புத்திமதி சொல்ல வேண்டியது நீ. நீயே கிளம்பி போலாமா சொல்லு. முதல்ல இந்த பொட்டியை குடு. இல்ல குடு. ஜானு, அத குடு. இல்ல, யாரும் எங்கேயும் போல. என்ன பாத்துட்டு இருக்க? போ, பொட்டியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா. கௌதம், இங்க பாரு, நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அம்மா சொன்னா கேப்பல. ஐயோ கடவுளே, இந்த வீட்ல நடந்த பிரச்சனையில என் புள்ள எதுவுமே சாப்பிடாம இருக்கான். இங்க பாரு, 2 பேரும் முகத்தை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போ. கௌதம், நடுராத்திரியில கார்த்திக் எங்க போறான்? கார்த்திக், கார்த்திக், இந்த நேரத்துல எங்க போற? ஏன் அத கூட உங்ககிட்ட சொல்லி நான் பெர்மிஷன் வாங்கணுமா? கார்த்திக், உங்க புருஷன் சண்டை போட்டது பத்தாதுன்னு இப்ப நீங்களும் என் கூட சண்டை போட வரீங்களா? ஐயோ கார்த்திக், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கும் கௌதம்க்கும் ஆசையா என்ன? சரி, அதெல்லாம் விடு. இப்ப எங்க போற? உனக்கு எங்க மேல என்ன கோவம்? எதனால கோவம்? கௌதம் உன்னை ஆபீஸ்ல திட்டினதும், உன்னை தனியா பிசினஸ் செய்ய வேண்டாம்னு சொன்னதும் தானே? ஆனா இப்ப அந்த 2 பிரச்சனையிலுமே கௌதம் தன்னோட நிலப்பாட்டை மாத்திக்கிட்டாரு. உன்னை திட்டினதுக்காக உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறாரு. இங்க பாருங்க, முதல்ல இந்த டிராமா போடுறதெல்லாம் நிப்பாட்டுங்க. ஏன் இப்படி 2 பேரும் காசு பணம் அதிகாரம்னு அலையறீங்க? நீங்க பிறக்கும் போது பணத்தோட தான் பிறந்தீங்களா? நீங்க ஒரு சோத்துக்கு இல்லாத ஃபேமிலியில பிறந்து இங்க வந்தீங்க. அவரு போக்கிடம் இல்லாம இங்க வந்து வளர்ந்தாரு.
ரெண்டு பேருக்கும் அதிர்ஷ்டத்தால கிடைச்ச இந்த வசதியான வாழ்க்கை மட்டும் பார்த்தாதான் உங்களுக்கு வந்த இடத்துல சொத்து மொத்தத்தையும் சுருட்ட பாக்குறீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்ல? கார்த்திக், வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.